நாம் தினமும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை பேச்சோடுதான் நம் வாழ்க்கை நகர்கிறது இல்லையா? ஆமாம். எப்போதுமே பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் உற்று கவனித்துப் பாருங்கள். அதில் எத்தனை வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே உயிர் இருக்கிறது? நீங்கள் பேசும் அந்த சொற்களுக்கு ஒருவருடைய வாழ்க்கையையோ அல்லது இந்த உலகத்தையோ மாற்றுவதற்கான சக்தி இருக்கிறதா? இது இது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாம், இல்லையென்றால் அவை வெறும் காற்றில் கரையும் வெற்றுச் சத்தங்கள் தானா? இதை நாம் யோசிக்க வேண்டும். கண்டிப்பாக. நாம் இன்றைக்கு வார்த்தைகளை ஒரு சாதாரண தகவல் பரிமாற்ற கருவியாக, மிக மலிவான ஒன்றாக பார்க்க பழகிவிட்டோம். அதாவது தேவையில்லாமல் எவ்வளவோ பேசுகிறோம். உண்மைதான். ஒரு நாட்டின் கரன்சியா அளவுக்கு அதிகமாக அச்செடுத்தால் அதன் மதிப்பு எப்படி அதலபாத்தாளத்திற்கு செல்லுமோ அப்படிதான் நம் வார்த்தைகளின் மதிப்பும் இன்றைக்கு சரிந்து கிடக்கிறது. கரெக்ட். ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் ஆழமும் அந்த வார்த்தையை உதிர்க்கும் மனிதனின் ஆளுமையும் தான் அந்த சொல்லுக்கான எடையை தீர்மானிக்கின்றன. அந்த எடையை பற்றி, அதாவது வார்த்தைகளுக்கும் மனித மனதிற்கும் உள்ள அந்த தொடர்பு பற்றி தான் இந்த ஆழமான அலசலில் நாம் பேசப் போகிறோம். இது ஏதோ ஒரு இலக்கண வகுப்போ மொழி சார்ந்த விவாதமோ அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதனின் சொல் எப்படி மந்திரமாக மாறுகிறது என்பதை திருக்குறள் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது. அதுவும் அறத்துப்பாலில் வரும் ஒரு குறிப்பிட்ட குறள் மனித மனத்தின் ஆழத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. ஆமாம். வான் சிறப்பு அதிகாரத்தின் பின்புலத்தில் மழையின் அவசியத்தை பேசுவது போல உயிர்களின் ஆதாரமாக திகழும் மாண்புகளைப் பற்றி வள்ளுவர் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். சரி. ஆனால் மனிதனுடைய வார்த்தையின் வலிமையை பற்றி பேசும்போது அவர் பயன்படுத்தும் குரல் இதுதான்: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். வாவ்! நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த வரிகளை கேட்கும்போதே ஒரு ஆழமான அமைதி கிடைக்கிறது. ஆமாம், அந்த வார்த்தைகளிலேயே ஒரு சக்தி இருக்கிறது. முந்தைய விவாதங்களில் நாம் பார்த்த தத்துவங்களுக்கும் இந்த குறளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை என்னால உணர முடிகிறது. இப்போ இதன் நேரடி அர்த்தத்தை எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் மிக எளிய தமிழ் எப்படி புரிஞ்சு கொள்வது? ரொம்ப எளிமையாக சொல்வதென்றால், சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் முழுமையான மனிதர்களின் பெருமையை அவர்கள் உதிர்க்கும் வார்த்தைகளே இந்த உலகிற்கு ஒரு மந்திரம் போல நிரூபித்து காட்டும். அவ்வளவுதான். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள். ஆமா. இங்கே பாத்தீங்கன்னா வள்ளுவர் 2 வார்த்தைகளை மிக நுட்பமாக கையாளுகிறார். ஒன்று நிறைமொழி, மற்றொன்று மறைமொழி. சரி, நிறைமொழி என்றால்? நிறைமொழி என்றால் எந்த வெற்றிடமும் இல்லாத முழுமையான வார்த்தை. அதாவது எந்த விதமான உள்நோக்கமும் சுயநலமும் பொய்களும் இல்லாத சத்தியத்தால் நிரம்பிய வார்த்தை. ஓ, அப்போ மறைமொழி என்பது? அந்த நிறைமொழிதான் காலப்போக்கில் மறைமொழியாக, அதாவது உலகை வழிநடத்தும் மந்திரமாக மாறும் என்கிறார் வள்ளுவர். இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் நினைவுக்கு வருகிறது. இதை நாம எல்லோருமே கடந்து வந்திருப்போம். சொல்லுங்கள். ஒரு பொதுக்கூட்டத்திலோ அல்லது ஒரு குடும்பத்திலோ பெரிய பிரச்சனை நடக்கும். 100 பேர் ஆக்ரோஷமாக மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு முடிவும் கிடைக்காது. இது வழக்கமாக நடப்பதுதான். ஆமாம். ஆனால் ஓரமாக அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒருவர் எழுந்து எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்வார். அந்த ஒரு வார்த்தைக்கு அத்தனை கூட்டமும் அப்படியே அமைதியாகும். அவர் எந்த பெரிய வார்த்தை ஜாலங்களையா பயன்படுத்தினார்? இல்லை, கண்டிப்பா இல்ல. ஆனாலும் அந்த சொல்லுக்கு அவ்வளவு பெரிய கட்டுப்பாடு எப்படி வருகிறது? அதுதான் நிறைமொழிக்கான மிகச் சரியான உதாரணம். அந்த மனிதரின் வார்த்தைக்கு பின்னால் இருப்பது அவருடைய இலக்கண அறிவோ மொழித்திறனோ அல்ல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய நேர்மை மற்றும் அவருக்குள் இருக்கும் ஆழமான அமைதி. ஒரு வார்த்தையின் சக்தி என்பது அது எந்த தொண்டையிலிருந்து வருகிறது என்பதில் இல்லை, அது எந்த இதயத்திலிருந்து வருகிறது என்பதில்தான் இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு பதிவு இது. தொண்டையிலிருந்து வருவதில்லை, இதயத்திலிருந்து வருகிறது. ஆமா, இதை நாம் உளவியல் பார்வையோடு இணைத்து பார்த்தால் இன்னும் தெளிவாக புரியும். நம்முடைய வார்த்தைகளை நீர்த்து போகச் செய்வது, உயிரற்றதாக மாற்றுவது எது தெரியுமா? எது? நம்முடைய அகந்தை, அதாவது ஈகோ, நம்முடைய பயம் மற்றும் நம் மனதின் தேவையற்ற ஓட்டங்கள் தான். ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அகந்தை எப்படி வார்த்தையின் சக்தியை குறைக்கும்? ஒருவேளை நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், என் அதிகாரத்தை காட்ட நான் கோபமாக பேசுகிறேன் என்றால் அந்த இடத்தில் என் வார்த்தைக்கு சக்தி இருக்குத்தானே செய்யும். மக்கள் நான் சொல்வதை கேட்பார்களே. மக்கள் கேட்பார்கள், ஆனால் உங்கள் வார்த்தைக்கு பயந்தல்ல, உங்கள் பதவிக்கு பயந்து. அது உண்மையான சக்தி கிடையாது. ஓ, கரெக்ட். இதை
உளவியலாளர் கார்ல் யுங் மிக ஆழமாக விவாதிக்கிறார். அவர் பெர்சோனா என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பர்சோனா என்றால் நாம் சமூகத்திற்காக அணிந்திருக்கும் முகமூடி. முகமூடி. நீங்கள் அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்ற அகந்தையோடு பேசும்போது அந்த முகமூடியிலிருந்து பேசுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் பயத்தையோ தாழ்வு மனப்பான்மையோ மறைக்க நீங்கள் அந்த அதிகார குரலை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது உள்ளே ஒரு பயம் இருக்கிறது. ஆமாம், அதை கேட்கும் இன்னொரு மனிதனின் ஆழ்மனம் அந்த போலியான தன்மையை உடனடியாக கண்டுபிடித்துவிடும். இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. அப்படியானால் நாம் முகமூடி அணிந்து பேசும் எந்த வார்த்தையும் உண்மையாக இன்னொரு மனிதனின் இதயத்தை சென்றடையாது என்கிறீர்கள்? 100% உண்மை. அந்த வார்த்தைக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த வெற்றிடம்தான் வார்த்தையின் மதிப்பை சிதைக்கிறது. ஆமாம், வார்த்தையில் உண்மைத்தன்மை இல்லாதபோது அது வெறும் சத்தமாக மட்டுமே மாறுகிறது. கார்ல் யுங் சொல்வது போல, ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கும் உண்மையான தன்மையை கண்டறிந்து அகந்தை என்ற முகமூடியை கழற்றி வைத்துவிட்டு பேசும்போது மட்டுமே அவனது வார்த்தைகள் உளவியல் ரீதியாக பிரம்மாண்டமான சக்தியை பெறுகின்றன. தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத போது. அதேதான், எந்த மனிதனுக்கு தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற பதற்றம் இல்லையோ அவனுடைய வார்த்தைகள் இயல்பாகவே நிறைமொழியாக மாறிவிடுகிறது. இந்த முகமூடி, பதற்றம் என்றெல்லாம் பேசும்போது எனக்கு இன்னொரு உளவியலாளர் விக்டர் பிராங்க்லின் கோட்பாடுகள் ஞாபகம் வருகின்றன. ஆமாம், விக்டர் பிராங்க்லின் பார்வை இந்த இடத்திற்கு மிகச் சரியாக பொருந்தும். சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்பை அவர் மிக அழகாக விளக்கியிருப்பார் இல்லையா? கண்டிப்பாக. அவர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு தூண்டுதலுக்கும் நாம் அளிக்கும் பதிலுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் மனிதனின் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. யாராவது உங்களை கோபப்படுத்தினால் உடனடியாக திருப்பித் திட்டுவது என்பது ஒரு தன்னிச்சையான எதிர்வினை. அது உங்கள் பயத்திலிருந்தோ பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்தோ வருவது. அந்த வார்த்தைகளில் எந்த ஆழமும் இருக்காது. அப்படியானால் அந்த சிறிய இடைவெளியை நாம் விழிப்புணர்வோடு பயன்படுத்த வேண்டும். சரியாக புரிந்து கொண்டீர்கள். அந்த இடைவெளியில் நிதானித்து விழிப்புணர்வோடு நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசும் வார்த்தை ஒரு ஆழமான பதிலாக வெளிவரும். அப்படி வெளிவரும் வார்த்தையில் உங்கள் அகந்தை இருக்காது, ஆனால் அங்கே ஒரு தெளிவு இருக்கும். வாவ்! அதுதான் வள்ளுவர் குறிப்பிடும் நிறைமொழி. இதை உளவியலோடு பொருத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெளிவாகின்றன. ஆனால் இது வெறும் மனவியல் சார்ந்த ஒரு தேடல் மட்டுமானா? எனக்கென்னவோ ஒரு புயலில் சிக்கிய கப்பலை நிலைநிறுத்த எப்படி ஒரு நங்கூரம் தேவையோ அதுபோல மனிதனின் மனப்புயலை அடக்க உருவான ஒரு உலகளாவிய தத்துவம் போல தெரிகிறது. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு இது. தமிழ் நிலத்தின் இந்த தத்துவத்தை மற்ற உலக மரபுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? தாராளமாக ஒப்பிட்டு பார்க்கலாம். உண்மையில் சத்தியத்தை தேடிய உலகின் அத்தனை தத்துவங்களும் இந்த ஒரே பொருளில தான் வந்து நிற்கின்றன. அப்படியா? ஆமாம். மேற்கத்திய தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரீலியஸின் ஸ்டோயிக் தத்துவத்தில் இதற்கான விடை இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், உன் எண்ணங்களும் வார்த்தைகளும் இயற்கையின் விதியோடு ஒத்துப்போக வேண்டும் என்கிறார். அதாவது இயற்கையோடு இணைந்து செயல்படுவது. ஆமாம், ஒருவன் தன் உள்ளே நடக்கும் உணர்ச்சி போராட்டங்களை வென்று உண்மையை மட்டுமே பேசத் தொடங்கினால் அவனுடைய வார்த்தைகளே உலகத்தை மாற்றும் செயலாக மாறும். அவன் என்ன சொல்கிறானோ அது அப்படியே நடக்கும். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருப்பது, மனதிற்கும் வார்த்தைக்கும் உள்ள முரண்பாடுகளை அகற்றுவது. சரிதானே? அதேதான். இதை நம்முடைய இந்திய மரபு இன்னும் பல மடங்கு ஆழமாக கையாளுகிறது. பட்டினத்தாரும் திருமூலரும் மிக சமீபத்தில் ரமண மகரிஷியும் சுவாமி விவேகானந்தரும் மௌனத்தின் சக்தி பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். மௌனத்தின் சக்தி. ஆமாம், மௌனம் என்பது வெறுமனே உதடுகளை மூடிக்கொண்டு ஒன்றுமே பேசாமல் இருப்பது என்ற ஒரு தப்பான புரிதல் நமக்கு இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு. வார்த்தையின் சக்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது ஏன் தத்துவ ஞானிகள் மௌனத்தை கொண்டாடுகிறார்கள்? பேசாமல் இருப்பதிலா பெருமை இருக்கிறதா? இல்லை, மௌனம் என்பது சத்தத்தின் இல்லாமை அல்ல, அது அகந்தையின் இல்லாமை. ஓ, அகந்தையின் இல்லாமை. ஆமாம், உங்களுடைய மனம் எப்போதுமே அடுத்து என்ன பேசலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம் என்று கணக்கு போட்டுக்கொண்டே இருந்தால் அங்கே அமைதி இல்லை. ரமண மகரிஷி சுட்டிக்காட்டும் மௌனம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் எண்ணங்களின் அமைதி. உள்ளே எந்த சலனமும் இல்லாமல் இருப்பது. சரியாகச் சொன்னீர்கள். ஒரு குளம் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அதில் ஒரு சின்ன கல்லை போட்டாலும் அந்த அதிர்வலை குளத்தின் எல்லை வர மிக தெளிவாக போகும்.
ஆனால் அலைகளாக அடித்துக் கொண்டிருக்கும் குளத்தில் நீங்கள் எத்தனை கற்களை போட்டாலும் எந்த பலனும் இல்லை. குளம் அமைதியாக இருக்கும்போது அங்கிருந்து பிறக்கும் ஒற்றை வார்த்தை பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்குகிறது. துல்லியமாக சொன்னீர்கள். புத்தரும் லாவோ சூவும் சொல்லும் விழிப்புணர்வுடன் கூடிய பேச்சு என்பதும் இதுதான். நவீன தத்துவ ஞானியான இக்ஹார்ட் டோலேயும் இதையேதான் வலியுறுத்துகிறார். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் முழுமையான இருப்பு இருக்க வேண்டும். கடந்த காலத்தின் கோபமோ எதிர்காலத்தின் பயமோ இல்லாமல் இந்த நொடியில் முழுமையாக இருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிக்கும்போது அது சாதாரண மனித மொழியாக இருப்பதில்லை. அது இயற்கையின் குரலாகவே மாறுகிறது. இயற்கையின் குரலாக மாறுகிறது. தத்துவங்களும் மனவியலும் ஒரு புறம் இருக்கட்டும். நாம் இப்போ இதன் ஆன்மீக ஆழத்திற்கு செல்வோம். சரி. இது எல்லாம் கேட்கும்போது வார்த்தைகளுக்கும் மனிதனின் ஆன்மாவிற்கும் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருப்பதை உணர முடிகிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன், இன்றைக்கு இந்த உலகத்தில் பல்வேறு சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் எப்படி இந்த நிறைமொழி மாந்தராக உயர்வது? இதுதான் நாம் அடைய வேண்டிய இறுதி புள்ளி. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் வார்த்தைக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள பாலம் என்பது சுய விழிப்புணர்வு மற்றும் அகந்தை அழிதல் ஆகிய இரண்டிலும் தான் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் தனக்கான எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிப்போய் ஒரு வார்த்தையை உச்சரிக்கும்போது அந்த வார்த்தை தெய்வீகத்தன்மையை பெறுகிறது. சரணடைதல் என்று சொல்கிறீர்களே, அப்படின்னா உலக வாழ்க்கைய பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு சந்நியாசியாகிறதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆன்மீகத்தில் சரணடைதல் என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல, நான் என்ற எண்ணத்தை விட்டு விடுவது. நான் என்ற எண்ணத்தை விடுவது? ஆமாம். நான் பேசுகிறேன், என் அறிவு பேசுகிறது, என் அதிகாரம் பேசுகிறது என்ற அந்த செருக்கு எப்போது ஒருவனுக்குள் அழுகிறதோ அப்போது அந்த மனிதன் ஒரு கருவியாக மாறுகிறான். அவனுக்கு அகந்தை அழியும்போது பிரபஞ்சத்தின் குரல், இயற்கையின் நீதி அவன் வழியாக பேசத் தொடங்கும். அந்த நிலையில்தான் ஒரு சாதாரண மனிதன் நிறைமொழி மாந்தராக உயர்கிறான். அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் உயிர்களை பாதுகாக்கும், சமூகத்தை நல்வழிப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறது. அந்த சொல்தான் மறைமொழியாக காலத்தை வென்று நிற்கும் மந்திரமாக மாறுகிறது. இந்த இடத்துலதான் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது. இவ்ளோ பெரிய தத்துவத்தை, இந்த ஆன்மீக ஆழத்தை இன்றைய அவசர உலகில நாம் எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவது? இது எல்லோருக்கும் வரும் கேள்விதான். இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் வேலை பழு, குடும்ப நெருக்கடிகள் மற்றும் முடிவில்லாத மன அழுத்தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் தினசரி வாழ்க்கையில் ஒரு சாதாரண நாளின் சாதாரண உரையாடலில் இதை எப்படி பயிற்சி செய்வது? மிக முக்கியமான கேள்வி. நடைமுறை வாழ்க்கையில் இதை பயன்படுத்த எனக்கு தெரிந்த 3 எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த வழிகளை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் வழி எதிர்வினை ஆற்றுவதற்கு முன் சற்று தாமதியுங்கள். அதாவது ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ். ஆமாம். நீங்கள் அலுவலகத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் அல்லது வீட்டில் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வார்த்தையை உதிர்ப்பதற்கு முன் 1 நிமிடம் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அமைதியாக இருங்கள். அந்த 1 நிமிட மௌனம் உங்களை ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். விக்டர் பிராங்கிள் சொன்ன அந்த இடைவெளியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்களின் சாதாரண வார்த்தையை நிறைமொழியா மாற்றுவதற்கான முதல் தளம் அந்த சின்ன மௌனம்தான். உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் இருக்கும்போது வார்த்தைகளை சிதறவிட வேண்டாம். அந்த ஒரு கண இடைவெளியில் நம் உண்மையான நிலைப்பாட்டை தேர்ந்தெடுக்கலாம் என்கிறீர்கள். கண்டிப்பா. இது உடனே வரவிட்டாலும் பழக பழக கட்டாயம் வந்துவிடும். சரி, 2வது வழி என்ன? 2வது, சொல்லில் நேர்மை. எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பது. இது மிக மிக சுலபமானது, ஆனால் கடினமானது. சுலபமானது ஆனால் கடினமானது எப்படி? அதாவது, நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்களோ அதை மட்டுமே சொல்லுங்கள். சிறிய விஷயமானாலும் சரி, நான் 5 நிமிடத்தில் அழைக்கிறேன் என்று சொன்னால் சரியாக 5 நிமிடத்தில் அழைத்து விடுங்கள். உங்களால் முடியாது என்றால் சாதாரணமாக முடியாது என்று சொல்லிவிடுங்கள். போலியான வாக்குறுதிகளை தவிருங்கள். இதற்கும் வார்த்தையின் சக்திக்கும் என்ன தொடர்பு? நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் சொல்வதை செய்ய தொடங்கும்போது உங்கள் மூளை முதலில் உங்கள் வார்த்தையை நம்பத் தொடங்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை பிறக்கும். ஓ, ஆமாலியா. உங்கள் வார்த்தைக்கு நீங்களே மதிப்பு கொடுக்கத் தொடங்கும்போது இந்த உலகம் தானாகவே உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படத் தொடங்கும். உங்கள் சொல் ஒரு நங்கூரமாக மாறி உங்களை நிலைநிறுத்தும். இதைவிட ஆழமாக சொல்ல முடியாது. நான் செய்வதை மட்டுமே சொல்வேன், சொல்வதை நிச்சயம் செய்வேன்.
என்று அந்த நேர்மை ஒரு மனிதனின் மொத்த ஆளுமையையுமே மாற்றிவிடும். அந்த மூன்றாவது வழி என்ன? மூன்றாவது வழி வார்த்தைகளில் சிக்கனம். இன்று நாம் சமூக வலைத்தளங்களிலும் சரி, நேரில் பேசும்போதும் சரி, தேவையற்ற வார்த்தைகளை மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். உங்கள் வார்த்தைகளை கணிசமாக குறையுங்கள். தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆமாம், எங்கே பேச வேண்டுமோ, எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசுங்கள். வார்த்தைகள் குறைய குறைய சொல்லின் அடர்த்தியும் சக்தியும் அதிகரிக்கும். இது ஒரு சாதாரண பல்பு வெளிச்சத்துக்கும் குவிக்கப்பட்ட லேசர் கதிர்களுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அருமையான விளக்கம். சிதறிய ஒளிக்கற்றை ஒரு சுவரை சூடாக்கும், ஆனால் குவிக்கப்பட்ட லேசர் கதிர் இரும்பையே அறுக்கும். அந்த அடர்த்திதான் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மறைமொழியாக உலகை வெல்லும் மந்திரமாக மாற்றும். வாவ்! அகந்தையை விற்றொழிப்பது, நிதானமாக பதிலளிப்பது, சொல்வதை மட்டும் செய்வது மற்றும் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துவது, இவை அத்தனையும் நம் அன்றாட வாழ்வில் சாத்தியப்படுத்தினாலே நாமும் நிறைமொழி மாந்தர்களாக மாற முடியும். நிச்சயமாக முடியும். இந்த ஆழமான அலசலின் முடிவில் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் இதுவரை பேசியதிலேயே மிகச் சிறந்த வார்த்தை எது என்று என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும், உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லப்போகும் அந்த மிக வலிமையான வார்த்தை இன்று நீங்கள் உணர்வுபூர்வமாக பேசாமல் தவிர்க்கப் போகும் அந்த ஒற்றை வார்த்தையாக கூட இருக்கலாம். உங்கள் வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை உங்கள் ஆன்மாவின் கையெழுத்து. நீங்கள் உச்சரிக்கும் மற்றும் உச்சரிக்காமல் தவிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் உங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. உண்மைதான். அந்த அமைதி, அந்த ஆழமான மௌனம், அதுதான் உங்களின் உண்மையான குரல். அந்த அகங்காரமற்ற இடத்திலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் இந்த பிரபஞ்சத்தின் மகத்தான மந்திரம். அந்த மந்திரத்தை உற்று கவனிக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.